Hello friends, welcome to my healing recipes Tamil channel. இன்னைக்கு நம்ம healing recipesல பார்க்க போற ரெசிபி என்னன்னா, நம்ம அதிகமா சில பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்துல சொல்லுவாங்க, நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம நகங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னுவாங்க. நகம் எந்த அளவுக்கு வீக்கா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப வீக்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு பவுடரை நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும். அதே மாதிரி நம்ம பற்களும் நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு இந்த பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை சுகர் பேஷண்ட் எடுக்கலாம். சுகர் பேஷண்ட் இதை எப்படி எடுக்கணும்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், மறக்காம பாருங்க. இதை எப்படி சாப்பிடணும், மற்றவங்கள எந்த அளவில் எடுத்துக்கணும்னு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா நல்லா ரொம்ப நேரம் வறுபடணும். நீங்கள் டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா பவுட்ரு அரைக்கும் போது பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதனால் பவுட்ரு சீக்கிரமாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்க முடியும்னா நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இல்லைனா ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துட்டு இதை வேர்க்கடலையை மட்டும் தனியாக கொட்டி வச்சிடலாம். இப்போ அடுத்தது கருப்பு எள்ளு ஒரு 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப்பு வேர்க்கடலைக்கு 1/4 கப்பு அளவுக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் சேர்த்து எள்ளு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பருப்பு வகைகள் ஆட் பண்ண போகிறோம். அதாவது பாதாம் பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாதாமில் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அதையும் நல்லா பொறுமையாக வறுத்துக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுபடணும், மொறுன்னு ஆகணும். அந்த அளவுக்கு ஈரப்பதம் போக வறுத்துக்குங்க. அதுக்கப்புறமா பிஸ்தா பருப்பு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுப்பட்டு கிறிஸ்பியாக வரணும், அது மாதிரி வறுத்துக்குங்க. அப்புறமா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுவுமே ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரணும், ஈரப்பதம் போக நம்ம வறுத்துக்கணும். இதெல்லாம் வறுத்த பிறகு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட்டில் அதிகமான எண்ணெய் தன்மை இருக்கும். ஸோ இதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு ட்ரை டேட்ஸ், அதாவது காஞ்ச பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணியிருக்கேன். இதை உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் நீக்கிட்டு பேரிச்சம்பழத்தை நான் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி காஞ்சது தான், இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் அதையும் நம்ம சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் சில விதைகள் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீடு, சூரியகாந்தி விதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் ஒன்றா கூட வறுக்கலாம். ஆனால் ஒன்றுக்கும் வறுபடுற நேரம் கொஞ்சம் மாறும். ஸோ நம்ம தனித்தனியாக வறுக்கும் போது தான் பவுடர் நம்மளுக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீட் நல்லா வறுத்துக்குங்க. கலர் மாறின பிறகு அதை எடுத்துடலாம். இப்போ அது கூடவே ஃப்ளாக்ஸ் சீடு, ஆலிவ் விதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரணும். நீங்கள் ஒன்று எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மொறுன்னு வர வரைக்கும் நீங்கள் இதை எல்லாத்தையும் பொரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சியா சீடு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வெள்ளரி விதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வாட்டர் மெலான் சீடு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதாவது தர்பூசணி சீடுன்னு விற்பாங்க, கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். அதையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கலாம். பம்கின் சீடு, பூசணி விதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்குங்க. எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வறுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ சுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நான் சுக்கு எடுத்திருக்கேன். நல்லா மேலே இருக்கிற தோலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட்டு வேர்க்கடலை ஏன் தனியாக எடுத்து வைக்க சொன்னோன்னா, அதில் இருக்க தோலெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நீக்கிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க எல்லாத்துக்கூடயே அந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பனங்கற்கண்டை ஆட் பண்ணுறேன். நம்ம இதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம சர்க்கரையை சேர்க்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பனங்கற்கண்டு ஹெல்த்தியாக வேணுன்றதுக்காக இது கூடவே பனங்கற்கண்டியை சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா சூடு ஆற விட்டுலாம். கம்ப்ளீட்டாக சூடு ஆறணும். நல்லா சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. திப்பி திப்பியாலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கை வச்சு பார்த்தாலே தெரியணும். நல்லா கோதுமை மாவு மைதா மாவு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் ஒரு சின்ன டம்ளர் பாலுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். காலையில் இல்லைன்னா சாயங்காலம் 2 வேளையில் எப்போனா ஒரு வாட்டி தான் எடுக்கணும். பட் நார்மல் பர்சன் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து காலையில் 1 டீஸ்பூனும் அதே மாதிரி ஈவினிங் 1 டீஸ்பூனும் பாலில் கலந்து குடிக்கலாம். அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளரில் ஒரு வேளை மட்டும் 1/2 டீஸ்பூன் கலந்துக்குங்க. ஏன்னா இதில் அதிகமான கொழுப்பு தன்மைங்க இருக்கிற பொருள் நம்ம ஆட் பண்ணதால. ஸோ வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப வீக்காக வீக்காக இருக்கீங்கன்றதால வேணால் நம்ம எடுத்துக்கலாமே தவிர கண்டிப்பாக எடுத்து ஆகணும்னு அவசியம் கிடையாது. மற்றபடி நார்மல் பர்சன் எனக்கு அதிகமாக முடி கொட்டுது, ரொம்ப பலவீனமாக இருக்கேன், நகம்லாம் வீக்காக இருக்குது, பற்கள் வந்து வீக்காக இருக்குது, சின்ன வயசுலேயே ரொம்ப வந்து முடி கொட்டுற பிரச்சனை, பற்கள் வீக் ஆகிற பிரச்சனையெல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இதை தாராளமாக ஒரு டம்ளர் பாலில் காலைல 1 டீஸ்பூன் ஈவினிங் 1 டீஸ்பூன் கலந்து குடிச்சிட்டு வாங்க. தொடர்ந்து குடிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் 1 மந்த் குடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா 2 வாரம் கேப் விடுங்க. திரும்பவும் 1 மந்த் குடிச்சிட்டு 2 வாரம் கேப் விடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் தேவையோ உங்கள் ஹெல்த்துக்கு உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், இது போதும் அப்படின்னும் போது ஸ்டாப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு குடிச்சிட்டு வாங்க. இதை நல்லா அரைச்ச பிறகு சூடு ஆற வச்சிருங்க. சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியவே வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சமாக அரைச்சி கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய அரைச்சி வச்சிங்கன்னா பூச்சி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சமாக அரைச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு 1 மந்த் கண்டினியூவாக குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்கள் ஹெல்த்தில் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமா இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து கண்ணாடி பவுலில் தான் வைக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து ஸ்டீலில் வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டம்ளர் பாலில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கலந்து குடிச்சிடலாம் காலையில் சாயங்காலம் நான் சொன்ன மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.